அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. மெஹராஜ் இரவு அன்றைய காலை பொழுதிலே மக்காவிலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை தான் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். மெஹராஜுடைய பயணத்தை சில நபர்கள் நம்ப மறுத்தாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய தூதர் பயணம் செய்த அந்த காலை பொழுதிலும் கூட குறைசிகள் அதை நம்ப மறுத்தார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சியை அவர்கள் முன்பாகவே அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். இந்த நேரத்தில் இந்த ஹதீஸை, இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அகமது என்ற நபிமொழி தொகுப்பினிலே 2670வது ஹதீஸாக நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு அன்றைய காலை மக்காவில் இருந்தபோது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய இந்த பயணம் விஷயமாக நான் தாங்க முடியாத கவலை கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்னை பொய்யராக்கி விடுவார்கள் என்று அறிந்திருந்தேன் என்று கூறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக கவலையுடன் அமர்ந்திருந்த போது அங்கு சென்று கொண்டிருந்த அல்லாஹ்வினுடைய விரோதி அபுஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகே வந்து அமர்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன ஏதேனும் புது செய்தி உண்டா என்று கிண்டலாக கேட்டார். அபுஜஹல் அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அப்போது அபுஜஹல் என்ன செய்தி என்று கேட்டபோது, அப்போது இன்று இரவு நான் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அபுஜஹல் எங்கே என்று வினவிய போது அல்லாஹ்வினுடைய தூதர் விளக்கமாக சொல்லுகின்றார்கள், மக்காவிலே இருந்து பைத்துல் முகதஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பிறகு இப்போது எங்களுடன் இருக்கின்றீர்களா என்றான் அபுஜஹல். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே இவன் அல்லாஹ்வினுடைய தூதரை பொய்யராக ஆக்க வேண்டும் என்று தன்னுடைய கூட்டத்தை அழைத்து வந்து அவர்களது முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள் என்று பயந்து அந்த செய்தியை பொய்ப்படுத்துவதற்காக அங்கே அவன் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டினான். என்னிடம் அறிவித்ததை அவர்களிடம் அறிவிப்பீரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபுஜஹல் கேட்டான். அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக ஆம் என்று சொன்னார்கள். உடனே அபுஜஹல் பனி காவ் பின் லூவை கூட்டத்தாரை வாருங்கள் வாருங்கள் என்று கூறிவிட்டு அவனை நோக்கி சபைகள் கிளந்தெழுந்து வர துவங்கி அவ்விருவருக்கும் மத்தியில் அமர்ந்தனர். என்னிடம் அறிவித்ததை இந்த கூட்டத்தாரிடம் அறிவியுங்கள் முஹம்மது என்று அபுஜஹல் கூறினார். அப்போது அல்லாஹுடைய தூதர் இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள். மக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார்கள். பைத்துல் முகதஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்களா என்று அந்த கூட்டத்தார்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். சிலர் கை தட்டியவர்களாகவும் சிலர் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து தன் கையில் கை வைத்துக் கொண்டும், நீர் இந்த பள்ளியை எங்களிடம் வர்ணனை செய்ய முடியுமா, அதாவது பைத்துல் முகதஸை அந்த பள்ளிவாசலை வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள். காரணம், அல்லாஹ்வினுடைய தூதர் அதற்கு முன்பாக பைத்துல் முகதஸ் செல்லவில்லை. ஆனால் வியாபார நோக்கத்திற்காக மக்காவிலே இருந்து பலர் ஷாம் தேசத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலே பைத்துல் முகதஸிற்கு செல்லுவார்கள், தங்குவார்கள். அவர்களுக்கு தெரியும். இப்போது அல்லாஹ்வினுடைய தூதர் இன்று இரவு நான் பைத்துல் முகதஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன் என்று சொன்னதும் அங்கே சென்றவர்கள் அதை எங்களுக்கு வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் வர்ணிக்க துவங்கி தொடர்ந்து வர்ணித்து கொண்டிருக்கும் போது வர்ணனையில் சில தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இகால் அல்லது உஹல் வீட்டு அருகில் பள்ளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ் அங்கே காட்சிப்படுத்துகின்றான். அல்லாஹ்வினுடைய தூதர் அதை பார்த்து சொல்லுகின்றார்கள், இப்போது நான் அதை பார்த்து கொண்டு அதை பார்த்தவற்றை வர்ணித்தேன். நான் நினைவில் வைத்திராத வர்ணனையும் இத்துடன் அமைந்திருந்தது. இதை கேட்ட மக்கள் வர்ணனை விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் உண்மையைத்தான் சொல்லுகின்றார், இவர் உண்மையைத்தான் சொல்லுகின்றார். முஹம்மது ஒருபோதும்
பைத்துல் முகத்தஸுக்கு செல்லவில்லை, ஆனால் அங்கு அடையாளமாக அனைத்தையுமே அவர் சொல்லுகிறார் என்று அந்த மக்கள் போய் சென்ற மக்கள் அனைவரும் முஹம்மது உண்மையை சொல்லுகின்றார், அவரை நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுகின்றோம், கலிமாவை நாங்கள் முன்மொழிகின்றோம் என்று அங்கே சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்லாஹ் அங்கே திரை காட்டினான். அல்லாஹ்வினுடைய தூதர் அதை பார்த்து பைத்துல் முகத்தஸை சொன்னார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். சிறிது நேரம் அங்கு தொழுதுவிட்டு வானத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள். இதை அபூஜஹலிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும் சொன்ன நேரத்திலே அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கும் என்பதையும், பைத்துல் முகத்தஸிலே என்ன இருக்கும் என்பதையும், எப்படி இருக்கும் என்பதையும், தன்னுடைய சுற்று வட்டாரத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் அங்கே அவர்களுக்கு காட்சிப்படுத்தினான். சொன்னார்கள், மெய்ப்பித்தார்கள் தன்னுடைய பயணத்தை. அந்த பயணத்திலே 5 நேர தொழுகையை அல்லாஹ்விடத்திலே இருந்து கடமையாக தன்னுடைய உம்மத்திற்கு வாங்கி வந்தார்கள். இந்த மெஹராஜினுடைய பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 விஷயங்களை கொடுத்தான். முஸ்லீமிலே 252வது ஹதீஸாகவும், அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நசாயி, திருமிதி போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். 5 நேர தொழுகைகள் 1. இரண்டாவதாக சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள். 3ஆவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிப்பு என்ற 3 விஷயங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அருமை சகோதரர்களே, 5 நேர தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் வாங்கி வந்த சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி 2 வசனங்களையும் நாம் மனனமிட்டு ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக இதை ஓதுவார்கள். இந்த சிறப்புக்குரிய ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையிலே இந்த 2 வசனங்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது. ஆக இந்த வசனத்தையும் நாம் மனனமிட்டு கொள்ள வேண்டும். அதை போல அருமை சகோதர சகோதரிகளே, 5 நேர தொழுகையையும் மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாஹ்வினுடைய தூதர் வாங்கி வந்தார்கள். அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும்.